العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காலம் நேரம் என்பது இறைவனால் மனிதனுக்கு அருளப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். எனவே இந்த காலத்தையும் நேரத்தையும் உரிய முறையில் பயன்படுத்தி இறைவனின் பொருத்தத்தை அடைவதும், அதனை முறை தவறி பயன்படுத்தி இறைவனின் கோபத்தை அடைவதும் இது அடியார்களாகிய நமது கரங்களில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய வகுப்புகளில் இஜ்ரி ஆண்டு, அது போன்று இஜ்ரி மாதங்கள், அந்த மாதங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இஜ்ரி ஆண்டை பொறுத்தவரையில் இஜ்ரி ஆண்டு என்பது சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டதுதான் இஜ்ரி ஆண்டு முறை என்பது. சுமாராக 12 மாதங்களை கொண்டது, அல்லது 354 அல்லது 355 நாட்களை கொண்ட ஒரு வருடமாக ஒரு இஜ்ரி வருடம் பூர்த்தி பெறும். எனவே இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் இந்த இஜ்ரி ஆண்டுக்கு கீழால் வரக்கூடியவைகள் தான். உதாரணமாக, ஒரு குழந்தை பருவ வயதை அடைவதை நாம் முடிவு செய்வதும், இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் நிறைவு பெறுவதை நாம் முடிவு செய்வதும், இது போன்று வருடாந்தம் ஜகாத்தை நாம் கொடுப்பதற்கு நாம், அதாவது கணக்கில் வருடாந்தம் என்ற ஒரு முறையை நாம் வைத்துக் கொள்வதும், இன்னும் இது போன்ற இதர பல இஸ்லாத்துடைய அடிப்படைகள், வணக்கங்கள் அனைத்துமே இந்த இஜ்ரி ஆண்டு முறைக்கு கீழால் நடக்கக்கூடியவைகள் தான். எனவே இஸ்லாத்துடைய அனைத்து விதமான சட்டங்களும் இது இஜ்ரி ஆண்டுடைய முறையோடு சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஜ்ரி ஆண்டு முறையை உருவாக்கி இருந்தாலும், இந்த இஜ்ரி மாதங்களுடைய தொடர் நாம் குறிப்பிடப்படக்கூடிய முஹர்ரம், சஃபர், ரபிஉல் அவ்வல், ரபிஉல் ஆஹிர் போன்ற இந்த மாதங்களுடைய தொடரும், இந்த மாதங்களுடைய பெயர்களும் ஜாஹிலியத்து காலத்தில் அரேபியர்கள் பயன்படுத்தி வந்த மாதங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் ஜாஹிலியத்து மக்கள் இந்த மாதங்களில் சில மாதங்களை புனிதமிக்க மாதங்களாகவும், சில மாதங்களில் அவர்கள் போர் புரியாத மாதங்களாகவும், இன்னும் சில மாதங்களை கண்ணியமிக்க வழிபாட்டுக்கு குறிப்பான மாதங்களாகவும் அவர்கள் பழக்கத்தில் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஜாஹிலியத்து மக்கள், இந்த அரேபியர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் அவர்களுக்கு ஏற்ப, அவர்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாதங்களை முன்பின் செய்யக்கூடியவர்களாக, அவரவருடைய வம்சத்துக்கு, கபீலாவுக்கு ஏற்ப இந்த மாதங்களுடைய பெயர்களை புதுப்பிக்க கூடியவர்களாக, இந்த பழக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார். நபி அவர்களின் 5வது பாட்டனான கிலாப் இவர்களுடைய காலப்பகுதியில் இந்த ஜாஹிலியத்து மக்கள், அரேபியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஏகோபித்த ஒரு முறையை மாதங்களுக்கு என்று சொல்லி உருவாக்கினார். அந்த முறையின் அடிப்படையில் தான் இன்று வரை இஸ்லாமிய இஜ்ரி ஆண்டுடைய மாதங்கள் ஒரு தர்தீபில் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை இஸ்லாமும் அங்கீகரித்தது, நபி அவர்களும் இந்த மார்க்கத்தை அங்கீகரித்தார்கள். எனவே இதன் அடிப்படையில் வரக்கூடிய மாதங்களுடைய தொடர்தான் முஹர்ரம், சஃபர், ரபிஉல் அவ்வல், ரபிஉல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிரா, அதே போன்று ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா போன்ற மாதங்கள் இஸ்லாமிய மாதங்களாக இன்று நாம் புழக்கத்தில் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில் நாம் இன்று அடைந்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், இந்த மாதத்துக்குண்டான தனி சிறப்புகள் இருக்கிறதா? இந்த மாதத்தில் உள்ள இன்னும் வேற அம்சங்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த மாதத்தில் மனிதர்கள் அவர்களுடைய அறியாமையால் மேற்கொள்ளக்கூடிய சில விதத்தான சில வழிமுறைகள் என்னென்னது என்பதை தான் இன்றைய வகுப்பில் நாம்
பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரஜப் என்று குறிப்பிடுவது அரேபியர்கள், அதாவது கண்ணியப்படுத்தப்பட்டது என்ற கருத்தில், ரஜப் என்ற வார்த்தைக்குண்டான கருத்தாக கண்ணியப்படுத்தப்பட்டது என்ற கருத்தில் இந்த மாதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த ரஜப் மாதத்தை பொறுத்தவரையில் இது இஸ்லாமிய மாதங்களில் புனித மிக்க 4 மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மறுமை வரை இறைவனிடத்தில் மாதங்களில் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா, அந்த 12 மாதங்களில் அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் ஆகும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த 4 மாதங்களை நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அந்த 4இல் ஒன்றாக இந்த ரஜபுடைய மாதத்தை குறிப்பிட்டார்கள். முஹர்ரம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா இந்த மாதங்களோடு இந்த ரஜபுடைய மாதத்தையும் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் ஹராம், ஷஹ்ருன் முஹர்ரம், கண்ணியமாக்கப்பட்ட மாதம், புனிதமாக்கப்பட்ட மார்க்கம் என்று 2 காரணங்களுக்காக சொல்லப்படுகிறது. அதில் முதல் காரணம், இந்த ரஜபுடைய மாதத்தில் போர் புரிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாத்துக்கு முன்னாலும் ஜாஹிலியத்து மக்கள் அவர்களுடைய வளமையில், அவர்களுடைய பழக்கத்தில் வளமையில் கொண்டிருந்த ஒரு விடயம்தான், இந்த மாதத்தில் அவர்கள் போர் புரிய மாட்டார்கள். எதிரி தன் கண் முன் கண்டாலும் அவனை கொலை செய்வதற்கு முன் வர மாட்டார்கள். இரண்டாவது, இந்த மாதத்துக்கு ரஜப் என்பதாக, ஷஹ்ருன் முஹர்ரம், புனிதமிக்க மாதம் என்று சொல்லப்படக்கூடிய காரணம், ஏனைய இந்த 3 மாதங்கள், இந்த புனிதமான 4 மாதங்களிலும் ஏனைய 3 மாதங்களை போன்று இந்த ரஜபுடைய மாதத்திலும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதை ஒரு அடியான் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதத்தில் ஒரு பாவம் செய்வது ஏனைய மாதத்தில் பாவம் செய்வதை விடவும் ஒரு மனிதனை பாரதூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்பதை தான் இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ரஜபுடைய மாதத்துக்கு என்பதாக தனி சிறப்பு கிடையாது. இந்த ரஜபுடைய மாதம் புனித மிக்க 4 மாதங்களில் ஒன்று என்பதை தவிர. எனவே நம்மில் சிலர், நமது சமூகத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மாதத்தை, அதாவது உரிய முறையில் விளங்காமல் சில விடயங்களை இந்த மாதத்தில் மேற்கொள்வதால், அதாவது நன்மை தரக்கூடிய விடயம் என்பதாக மேற்கொள்வதால் அவர்கள் நன்மை விட்டும் தூர சென்று கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில், இந்த ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரையில், இந்த ரஜபுடைய மாதத்தில் நோன்பு நோப்பதற்கோ, குறிப்பா இந்த ரஜபுடைய மாதம் என்பதால் மாத்திரம் நோன்பு நோற்பதற்கோ, குறிப்பாக இந்த மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதற்கோ தனிப்பட்ட எவ்விதமான சிறப்பும் கிடையாது. அது இல்லாமல் ஒரு அடியான் இது புனிதமிக்க மாதங்களில் ஒன்று என்பதாக அமல்கள், அதாவது நோன்பு நோட்பது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது வேற விடயம். இது மார்க்கத்தில் உள்ள செய்தி. அது இல்லாமல் இந்த ரஜபுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதற்கு தனி சிறப்பு இருக்கிறது என்பதாக எண்ணி ஒரு மனிதன் அமல்களில் ஈடுபடுவது, இபாதத்தில் ஈடுபடுவது, இது எவ்விதமான ஆதாரம் அற்ற ஒரு செய்தியாகும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது போன்று இமாம் இஸ்மாயில் அர்-ஹரவி போன்றவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை, அதாவது தனிப்பட்ட நோன்பு நோட்பது, அதாவது குறிப்பாக ரஜபுடைய மாதத்தில் சிறப்பு நோன்புகள், சிறப்பு வணக்க வழிபாடுகள் என்று வரக்கூடிய அனைத்து விதமான ஹதீஸ்களும் பலகீனமானவைகள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த ரஜபுடைய மாதத்தை குறிப்பிட்டு நோன்பு நோக்கக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்களாகவும், இந்த நோன்பு ஜாஹிலியத்து மக்கள் பிடிக்கக்கூடிய, ரஜபுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு ஒப்பானது என்பதாக உணர்த்தக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஜபுடைய மாதத்தில், இந்த ரஜப் மாதத்துக்கென்று தனி சிறப்பு இருக்கிறது என்பதாக எண்ணி நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை அவர்கள் அந்த நோன்பை விடும் வரைக்கும், சாப்பாட்டில் கையை வைக்கும் வரைக்கும்
அவர்களுடைய தோல் புஜத்துக்கு அடிக்கக்கூடியவர்களாகவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இமாம் அல்பானி அவர்கள் தனது இர்வாஉல் கலீல் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் உம்ரா செய்வது, இந்த ரஜபுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் அந்த உம்ராவுக்கு தனி சிறப்பு இருக்கிறதா? ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவை போன்று ரஜப் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு தனி சிறப்பு இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்றாலும் ரஜபுடைய மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு தனி சிறப்பு கிடையாது. ரஜபுடைய மார்க்கத்தில் ஒரு உம்ரா செய்தால் இதுக்கு தனி சிறப்பு இருக்கிறது, அதாவது இது புனிதமிக்க மாதம் என்பதால் இல்லை, வேறு தனி சிறப்பு இருக்கிறது என்பதாக எண்ணி ஒருவர் உம்ரா செய்வார் என்றிருந்தால் இதுவும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. மார்க்கம் நமக்கு வழிகாட்டின ஒரு வழிமுறை கிடையாது. இமாம்கள் பலரும் இதை பற்றி விவரமாக பேசியிருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தில் உம்ரா செய்ய போகிறார், இவர் உம்ரா செய்ய நாடுகிறார், ஆனால் உம்ரா செய்யக்கூடிய காலம் ரஜபுடைய மாதமாக இருக்கிறது என்பதால் எந்த விதமான குற்றமும் கிடையாது. எனவே இது தவிர்த்து கொள்ளப்படக்கூடிய இடம் இது ரஜபுடைய மாதம் என்றதால் இந்த உம்ராவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது என்பதாக எண்ணி செய்யக்கூடிய உம்ரா நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட செய்திகளில் நின்றும் உள்ளதல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இது போன்ற இந்த ரஜபுடைய மாதத்தில் பலவிதமான பிதஅத்துகளை மக்கள் மேற்கொள்கிறார்கள். அதில் உதாரணமாக ரஜபுடைய மாதத்தில் முதலாம் வெள்ளிக்கிழமை இரவு மகரிப் இஷா தொழுகைக்கு இடையில் 12 ரக்காத்துகள் சலாத்து ரகாயிப் என்பதாக 12 ரக்காத்துகள் தொழுந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இது சம்பந்தமாக பெரும் பெரும் இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், ஷாஃபிஈ, அவுஸாஇ போன்ற இமாம்கள் இது பிதஅத்தில் நின்றும் உள்ளது, இது கூடாது, மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்த செய்திகள் நின்றும் உள்ளதல்ல என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இந்த ரஜபுடைய மாதம் 27ஆம் திகதி இரவுதான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவு இந்த பயணம் நடைபெற்றது என்பதாக எண்ணி இந்த இரவை கொண்டாடுவதும், இந்த இரவை வணக்க வழிபாடுகளில் கழிப்பதும், அதனுடைய பகலை முழுக்க நோன்பு நோற்று அதனுடைய நாளை சிறப்பிப்பதும் இஸ்லாம் வழிகாட்டவில்லை. எனவே இவைகளை பற்றி இமாம்கள் தெளிவாக இவைகள் அனைத்தும் பிதஅத்களில் நின்றும் உள்ளது. ரஜப் மாதத்துடைய 27ஆம் திகதி இரவு இஸ்ரா மிஅராஜுடைய திகதி என்பதாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை, எங்குமே சஹீஹான செய்திகளில் குறிப்பிடப்படவில்லை என்பதாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இது போன்று பலவிதமான பிதஅத்துகள், இந்த ரஜபுடைய மாதத்தில் மரணித்தவர்களுக்காக வேண்டி நாம் சதகா தான தர்மங்கள் செய்தால் அது எவ்வித திரையுமின்றி அவர்களை போய் சேர்ந்துவிடும் என்பதாக எண்ணி தான தர்மங்கள் செய்வது, அது போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் மரணித்தவர்களுடைய மக்பராக்கள் கபிரிஸ்தானங்களை போய் சந்திப்பது, இப்படியாப்பட்ட விடயங்களை நாம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வனைத்தும் பிதஅத்களில் நின்றும் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, இது நிராகரிக்கப்பட்டது, இது ரத்து செய்யப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போன்று குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. நாம் அனைவரும் ரமதானுடைய மாதம் நெருங்கும் பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற துவாவை அடிக்கடி நாம் இந்த துவாவை கேள்விப்படுகிறோம். இந்த துவாவை பொறுத்தவரையில் இந்த துவா சஹீஹான ஹதீஸ்களில் இடம்பெறவில்லை. இமாம் நபவி, இமாம் இப்னு ரஜப், இமாம் அல்பானி போன்றவர்கள் இந்த ஹதீஸை பலகீனமான ஒரு ஹதீஸ் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்துவிடு, ரமதானுடைய மாதத்தை நமக்கு அடைய செய்துவிடு என்பதாக துவா, இதே துவாவை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக எண்ணி நம்பி கேட்பது கூடாது. அதனல்லாமல் இவ்வாறு இல்லாமல் யா அல்லாஹ் ரமதானை நான் அடைய வேண்டும், ரமதானுடைய பாக்கியத்தை எனக்கு தந்துவிடு, லைலத்துல் கத்ருடைய இரவை எனக்கு தந்துவிடு, இரவு நேர வணக்கங்களை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துவிடு என்பதாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது எந்த விதமான தடையும் கிடையாது. எனவே நமது முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமதானை நான் அடைய வேண்டும் என்பதாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள்.
ரமதான் அவர்களை கடந்து போய்விட்டால் நாம் அவர்களால் ஏற்பட்ட பாவங்களுக்காக வேண்டி ரமதானில் அவர்களால் ஏற்பட்ட பாவங்களுக்காக வேண்டி ரமதானுக்கு பின்னால் தொடர்ச்சியாக 6 மாசங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களை பற்றி தெளிவாக பதிவு செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய செய்திகளை நாம் சரிவர விளங்கி இவைகளை சரிவர நாம் பேணி நடக்க வேண்டும். இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை நாம் பேண வேண்டும். இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். எனவே இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்ந்து இருப்பதால் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே இந்த ரஜபுடைய மாதம் சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை நாம் கேட்டோமோ, என்னென்ன நல்ல விடயங்களை நாம் கேட்டோமோ, அந்த அனைத்து விடயங்களையும் நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், அதே போன்று என்னென்ன விடயங்களை நாம் தவிர்ந்திருக்க வேண்டுமோ, விதத்துகள் நமது மார்க்கம் நமக்கு வழிகாட்டப்பட்ட செய்திகள் நின்றும் உள்ளதல்ல என்று நாம் விளங்கினோமோ, அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.